Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Accenture அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும் Accenture. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வந்து பல்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 11 month வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் நீங்கள் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.5 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த வீடியோவில் இந்த ஜாப்ல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஃபுல் டைமா தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாபோட வொர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, சென்னை, கூகன் அண்ட் கொல்கத்தா அண்ட் இண்டோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு எந்த லொகேஷன் பக்கத்துல இருக்கோ, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 லொகேஷன் பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 3 லொகேஷனுக்குள்ள எங்கேயாவது நமக்கு வந்து அந்த ஆஃபர் லெட்டர் ஸோ அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்த லொகேஷன்ல இருக்க கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் வரப்போகுது. அரௌண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமாக இருக்கீங்க. 1900 சப்ஸ்கிரைப் பக்கமாக வந்துட்டீங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ என்ன கிவ் அவே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சம்திங் ஏதாவது கெஸ் பண்ணீங்கனாலோ அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்கள் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணுங்கள். கிவ் அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரெகுலர் அப்டேட்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்ன கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த கிவ் அவே பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கிவ் அவேல நீங்களும் வின் பண்ணுற ஒரு ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த லக்கி பர்சனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணித மாதிரி அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 11 month வரைக்கும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் சொல்லி இந்த மாதிரி ஒரு 4.5 LPA வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஜாப் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை லொகேஷனில் பெங்களூர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை இருக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டே டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அந்த அக்சென்சரோட ஒரு அபவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாயின் அவர் டீம் இன் தட் டெவலப்பிங், டிசைனிங் அண்ட் மெயின்டைனிங் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் அவர் த கிளைண்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஒர்க்ஸ் and the working in challenge dynamic environments using facility to create and support technology solutions that meet clients requirements for analysis to implementation. அவங்க அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ஜாபோட ஒரு ரோல் ஓவர் வியூவாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் அண்ட் டிசைன், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட், கான்ஃபிகர் அப்ளிகேஷன் டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். அவங்க பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் அண்ட் ட்ரிவன் டு இம்பாக்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு இதுதான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அது இருக்கணும், அதுக்கப்புறம் குட் மேனேஜிசம் இருக்கணும், அதுக்கப்புறம் குட் அனலிட்டிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் டெலிவரி அண்ட் குவாலிட்டியான எக்ஸ்பெக்டேஷனோட டெலிவரி பண்ணணும், அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்ஸ்லாம் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி டு ரீலோகேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எம்என்சியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து பேசிக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் understanding of AB and AP development and HANA development அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. performance analysis, good or experience knowledge in configuration, customization, salesforce.com application, good working knowledge in J2EE and full stack development அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக full stack development இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக willingness இருந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ knowledge and development experience of .NET and ASP.NET அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரியேட் ஆஃப் டெஸ்ட் டிசைன் அண்ட் டெஸ்ட் ப்ராசஸ், டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா. அந்த டெஸ்டிங் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ரோலுக்கு ஏற்ற மாதிரி சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆல் ஸ்ட்ரீமுமே ஓகே, பிடெக், எம்இ, எம்டெக் எதுனாலும் ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எம்எஸ்சி அண்ட் சிஎஸ்சி ஐடி ஒன்லி ஃப்ரம் 2022 to 2023 இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ஃபுல் டைம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிஇ
இன்ஜினியரிங், எம்இ இன்ஜினியரிங்ல எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ்சி, ஐடி எதெல்லாம் ஓகே. 2022 பேட்ச், 2023 பேட்ச் மட்டும் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெகுலரில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், பார்ட் டைமாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, பிஜிடிபிஎம் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நாட் எலிஜிபிள். ஸோ நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங் அப்ளிகேஷன் ஆஃப் தி டியூரிங் ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங் அண்ட் அப்ளிகேஷன் போகிற டைமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு அரியர் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் யுவர் டிகிரி, ரிலவெண்ட் ஆஃப் டிகிரி, எலிஜிபிள் ஃபார் ஜாப் ரோல்ஸ் ஸ்டிப்புலேட்டட் டியூரிங் தி டிகிரி, ஹென்ஸ் தி ஷுட் ஹேவ் நோ கேப்ஸ் அண்ட் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் யுவர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதெல்லாம் எதுவுமே மீறாமல் எந்த ஒரு கெரியர் கேப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட் பிடெக் இன் 4 டிகிரி ஆர் எம்டெக், எம்எஸ்சி இன் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவர் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வில் கன்சிடர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் டு Accenture ரெக்ரூட்மெண்ட் அசஸ்மெண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இன் தி லாஸ்ட் 3 months. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் Accenture ப்ராசஸ் இன்டர்வியூவில் எதுவும் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் should have more than 11 months of experience. ஸோ உங்களுக்கு வந்து 11 மாதத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் must have eligible to work in India, citizenship, or relevant work permit documents. அப்படி அது அந்த கவர்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு Accenture ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்க கேப்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஐம் நாட் ரோபோட். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஜாப் டீல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ ஃபைண்ட் தி அபவுட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாவில் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்ல பார்த்ததுனால அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்சனல் டீடைல்ஸ் தான் வந்து Accentureல மெயினாக பார்ப்பாங்க. ஸோ என்ன பர்சனல் டீல்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எப்படி எதை கன்சிடர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பேன் கார்டு வாங்கியிருப்பீங்க அப்ளை பண்ணி. ஸோ அந்த பேன் கார்டில் என்ன நம்பர் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் ஆஸ் அ மென்ஷன் இன் யுவர் பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, வேலைட்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரைமரி கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் தான் கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்துமே வந்து பேன் கார்டில் என்ன எலிஜிபிளோ அதை தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெசிடென்சிங் ஸ்டேட் இன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் டீடைல்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் ஓகே. ஸோ டிகிரியில் வந்து எந்த டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா டிகிரியுமே இருக்குது. ஸோ அந்த டிகிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த பிஜி டிகிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த காலேஜ் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ கொடுத்துட்டு ஸோ அந்த சிஜிபிஏவோட சிஜிபிஏ இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ சிஜிபிஏல கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஜி டிகிரியும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை 1 to 6 months இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. 7 to 11 months இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ மோர் தென் 11 months கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னா, டோன்ட் இன்க்ளூட் இன்டர்ன்ஷிப். ஸோ ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால நோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கில் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஆப்ஷனில் விட்டுறலாம். ஸோ ஸ்கில்ஸ் ஏதாவது உங்களுக்கு இதில் இருக்க ஸ்கில்ஸ் வந்து ஏதாவது தெரிஞ்சா இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கில்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் இது இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் 2 டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் இப்போ வந்து நீங்கள் லாங்குவேஜ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படின்னா சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபாரின் லாங்குவேஜஸ்க்குலாம்.
ஸோ அந்த ஃபாரின் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ் அண்ட் மண்டேரியன் அண்ட் ஸ்பானிஷ், சைனீஸ், இட்டாலியன், போர்ச்சுகல் அண்ட் நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு ஜாப் லொகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரா இல்லை கோயம்புத்தூரா இல்லை சென்னை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சென்னை அண்ட் பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் 3மே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதர் டீடைல்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட் யூ ஹேவ் கம்ப்ளீட் எனி ரிலவென்ட் டிகிரி ஸ்டூபிட் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்லி போசிங் மை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் யூ ஒர்க்ட் இன் அக்சென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேவ் யூ அப்பியர்டு அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் அக்சென்ச்சர் இன் லாஸ்ட் 3 months அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் யுவர் நேஷனாலிட்டி டு டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த மந்த்தில் முடிஞ்சது, ஐ மீன் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் நான் வந்து ஃபெப்ரவரி, ஐ மீன் மார்ச், ஏப்ரல், மே சம்திங் அதை வந்து உங்களுக்கு எந்த இயரில் முடிஞ்சதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, ஐ மீன் இதுதான் வந்து மெயின். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா பேன் கார்டு மட்டும்தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேன் கார்டு 16 digit நம்பர் இருக்கும். ஸோ அந்த பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டையே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 MBக்குள்ள சைஸ் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஐ மீன் டிசபிலிட்டிஸ் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐ மீன் இந்த கன்ஃபர்மேஷன் மெயிலாக வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அது எஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 5 அக்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக மெயிலும் வரும், வாட்ஸ்அப்லேயும் உங்களை வந்து காண்டாக்ட் வரும். ஐ மீன் உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்குள்ளேயே வந்து நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் எலிஜிபிளா இல்லையா, அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வரும், மெயிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் பீப்புள்ஸ்க்கும் வந்து மெயிலையும் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்தது. ஸோ இந்த ஐ மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சரில் வந்து 2023 பேட்ச் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதை வந்து தெளிவாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எந்த ரோலுக்கு வந்து ஹைரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் இல்லை உங்கள் காலேஜ் குரூப்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் பீப்புள் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டாப் எம்என்சியில் போகிறதுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக அக்சென்ச்சர் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி அந்த கிவ்அவே கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன கிவ்அவேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இல்லை என்ன கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்களே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஐ மீன் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.